வனத்துறையிடம் அனுமதி பெறாமல் தான் திருச்செந்தூரில் தெய்வானை யானையை பராமரித்து வந்ததாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயில் யானைகளுக்கு வனத்துறையிடம் அனுமதி பெறுவது குறித்து இந்து அறநிலையத்துறை ஆணையருடன் பேசி வருவதாக கூறினார். திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சிருந்தது, வனத்துறையினோட அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். பல்வேறு கோயில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள், சில கோயில்களில் அனுமதி இல்லாமல் வைக்கிறார். அதையெல்லாம் அவங்க ஹெச்ஆர்என்சி கூட பேசிட்டு இருக்கோம். ஹெச்ஆர்என்சி கூட பேசிட்டு அங்கே இருக்கிற அனுமதி இல்லாமல் இருக்கிற யானைகளை எல்லாம் கூட அனுமதி பெற்று வைக்க வேண்டும் என்று நாம் இந்த அறநிலையத்துறையோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மீண்டும் சிக்கலில் சிக்கியுள்ளார் இந்திய தொழிலதிபர் அதானி. அமெரிக்க நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதன் பின்னணி என்ன பார்க்கலாம். குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அதானி நிறுவனம் எரிசக்தி, ரியல் எஸ்டேட், விமான நிலைய சேவைகள், விவசாய வணிகம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளது. இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் கிளைகளை பரப்பியுள்ள அதானி நிறுவனத்தின் தலைவராக கௌதம் அதானி உள்ளார். கௌதம் அதானி உட்பட 8 பேர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2019 முதல் 2020 ஆண்டு காலகட்டத்தில் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனம் சூரிய மின்சக்தி உற்பத்தி மற்றும் விநியோகம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது. இதை அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனமும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனமும் பெற்றன. அதாவது 12 ஜிகாவாட்ஸ் அளவுக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை குறிப்பிட்ட விலையில் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனத்துக்கு விநியோகிக்க ஒப்பந்தம் பெற்றன. ஆனால் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து மின்சாரத்தை வாங்க எந்த மாநிலமும் முன்வரவில்லை. இங்குதான் அதானி குழுமம் ஒரு திட்டத்தை தீட்டியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. 265 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 2200 கோடி ரூபாயை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக தருவதற்கு அதானி குழுமம் முன்வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கௌதம் எஸ் அதானி, அதானியின் உறவினரான சாகர் எஸ் அதானி, வினித் எஸ் ஜெயின், ரஞ்சித் குப்தா உள்ளிட்டோர் இந்த திட்டத்தை தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக லஞ்சம் தொடர்பான பரிவர்த்தனை கடிதங்களில் கௌதம் அதானி பெயரை எஸ்ஏஜி, மிஸ்டர் ஏ, நியூமரோ யூனோ மற்றும் தி பிக் மேன் என சந்தேக வார்த்தைகளில் குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க அரசு குற்றம் சாட்டியுள்ளது. அதேபோல ஜெயின் பெயரை வி, ஸ்னேக் மற்றும் நியூமரோ யூனோ -1 எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. புரூக்ளின் நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு தாக்கல் செய்திருக்கும் மனுவில் அதானி உள்ளிட்டோர் மீது 3 வித குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முதலாவது, அதானி உள்ளிட்டோர் லஞ்சம் கொடுக்க சதி செய்து ஆதாரங்களை அழித்ததோடு அமெரிக்க பங்கு வர்த்தக அமைப்பு மற்றும் அமெரிக்க காவல்துறைக்கு தவறான தகவல் அளித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது, அதானி குழுமம் அமெரிக்க முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தி கடன்கள் மற்றும் பத்திரங்கள் மூலம் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் திரட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, அமெரிக்க வெளிநாட்டு பரிவர்த்தனை மீறல் சட்டத்தின் கீழ் மின்னஞ்சல் பரிவர்த்தனைகளை நீக்கி அமெரிக்க பங்கு வர்த்தக அமைப்பின் விசாரணையை தடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கௌதம் அதானி, சாகர் எஸ் அதானி, வினித் எஸ் ஜெயின், ரஞ்சித் குப்தா, சிரில் கேபனஸ், சௌரப் அகர்வால், தீபக் மல்ஹோத்ரா, ரூபேஷ் அகர்வால் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த நீதிபதி அதை அமெரிக்க வெளிநாட்டு விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என அதானி குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. குற்றம் நிரூபணமாகும் வரை தாங்கள் நிரபராதிகள் என்று அமெரிக்க நீதித்துறை சுட்டிக்காட்டி இருப்பதாக அதானி குழுமம் தனது விளக்க அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளது. தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று அதானி குழுமம் உறுதியளித்துள்ளது.
வெளிப்படைத்தன்மையுடன் விதிகளை எப்போதும் பின்பற்றி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அதானி குழுமம் தாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அனைத்து பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு உறுதியளிப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதானி மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்திய பங்குச்சந்தைகளில் அதானி குழுமத்தின் பங்குகள் சுமார் 23 விழுக்காடு வரை சரிந்தன. இதில் அதிகபட்சமாக ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட அதானி பசுமை ஆற்றல் நிறுவனத்தின் பங்குகள் 16% சரிந்தது. இதேபோன்று அதானி பவர் நிறுவனத்தின் பங்குகள் 14 விழுக்காடு, அதானி துறைமுகத்தின் பங்குகள் 8 விழுக்காடு சரிவுடன் வணிகம் தொடங்கியது. ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருந்த பொதுத்துறை நிறுவனமான LICக்கு 12,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று அதானி குழுமம் முறைகேடு புகார் எதிரொலியால் அவர்களுக்கு கடன் கொடுத்துள்ள SBI உள்பட பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் பங்குகளும் சரிவை சந்தித்துள்ளன. அதிகபட்சமாக பேங்க் ஆஃப் பரோடாவின் பங்குகள் 7 விழுக்காடும், பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பங்குகள் 6% சரிந்துள்ளன. இதேபோன்று கனரா மற்றும் SBI வங்கியின் பங்குகள் தலா 5% சரிவடைந்துள்ளன. இதேபோன்று இண்டஸ்இண்ட் வங்கி மற்றும் IDFC வங்கிகளின் பங்குகளும் தலா 3 விழுக்காடு சரிவை சந்தித்துள்ளன. இந்நிலையில் அதானி குழுமத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 2,60,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது.